மற்றொரு அண்மை செய்தி. டாஸ்மாக் ரெய்ட் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள் வழங்கலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் முன்கூட்டியே தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள அந்த வழக்குகள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுவாக கையெழுத்து பெற்றதாக தமிழ்நாடு அரசுக்குரிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமலாக்கத்துறை சோதனைக்கான வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கிறது. சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் மாற்று வாய்ப்பு உள்ள நிலையிலும் அதாவது அமலாக்கத்துறை அணுகி நிவாரணம் கோராமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியிருப்பது தவறு என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தியதாகவும் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை எனவும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. சோதனையின் பொழுது அதிகாரிகள் உணவருந்தவும் ஓய்வெடுக்கவும் மேலும் ஓய்வெடுக்க அனுமதி வழங்கிய பிறகு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகளின் சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர முடியாது என்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் வழக்கு தொடர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெண் அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்கள் முன்கூட்டியே வீட்டிற்கு விவரங்களை சேகரிக்க மட்டுமே அதிகாரிகளினுடைய தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.